குட் மார்னிங் டு ஆல். மைசெல்ஃப் தேவகி 16% லெவலில் இருக்கேன். நான் இன்றைக்கி என்னுடைய குழந்தையோட ஹெல்த்தில் மெடிக்கல் மிராக்கலான ரிசல்ட் கொடுத்த ஒரு 3 ப்ராடக்ட் பற்றின ஃபீட்பேக் தாங்க சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்முடைய ரைஸ் பிராண்ட் ஆயில், அடுத்தது இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர், அடுத்தது கொலஸ்ட்ரம். ஸோ இந்த 3 மேஜிக்கல் ப்ராடக்ட்டும் என்னுடைய குழந்தையோட ஹெல்த்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். என்னோடய குழந்தை பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு அப்நார்மல் சைல்டு. குழந்தை வந்து பல குறைகளோடு இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அழுது கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஓகே சரி நம்ம என்னவாக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மனநிலைமைக்கு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு குழந்தை வளர வளர தான் எல்லா பிரச்சனைகளும் தெரிய வரும். ஸோ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும். தொட்டு பிரெயின், ஹார்ட்டு, கிட்னி, கை, கால், காதோட கேட்கும் தன்மை, ஜெனட்டிக் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு குழந்தை டெவலப்மெண்ட் டிலே அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ குழந்தை ட்ரைனிங் பேஸில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வளர வளர பார்த்திங்கன்னா அந்த மைல் ஸ்டோன் டெவலப்மெண்ட், ஒரு குழந்தை பிறந்த உடனே 3 மந்தில் குப்புற கவுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நகருவாங்க, முட்டி போடுவாங்க, நிற்பாங்க, நடப்பாங்க. ஸோ இந்த 5 மைல் ஸ்டோன் டெவலப்மெண்ட்டும் என்னோடய குழந்தைக்கு ரொம்ப 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 டிலேவாக நடந்துச்சு. அதில் லாஸ்ட்டாக இருக்கிற நிற்கிறது நடக்கிறது அந்த டெவலப்மெண்ட் என்னோடய குழந்தைக்கு இது வரைக்குமே நடக்கலை. ஸோ சப்போர்ட்டோடு தான் நிற்பாங்க, நடப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைக்கு ஏன் அப்படின்னா குழந்தையோட அந்த போனும் மசில்ஸும் ரொம்ப 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 ஸ்ட்ரென்த் கம்மி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு குழந்தைக்கு 6 வயசாச்சு, கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சர்ஜரி பண்ணணும். கூடவே பித்தப்பையிலும் கல் இருக்குது, அதையும் பித்தப்பையே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லேப்ராஸ்கோப்பி மூலமாக பித்தப்பை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்ச நாளில் ரெக்கவரி ஆகி ரொட்டீன் லைஃப்க்கு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை ஸ்பெஷல் எஜுகேஷன், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளார தான் இருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. 10 இயர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு மறுபடியும் பிரச்சனை. ஸோ வயிறு வலி, வாமிட்டிங் சென்சேஷன், பசி எடுக்காமல் தோண்டு படுத்துக்கிறது, வயிறு உபசம், வாமிட்டிங், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அடிக்கடி இந்த மாதிரி உடம்பு ரொம்ப முடியாமல் போனாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மருந்து கொடுப்பாங்க, கொஞ்ச நாளில் சரியாயிடும். மறுபடியும் அந்த பிரச்சனை ஒரு 1 மந்த்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கே ஒரு மாதிரி நெகட்டிவான திங்கிங் எல்லாமே வந்துச்சு. குழந்தைய இதுக்கு மேலே நம்மளால் காப்பாற்ற முடியுமா, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட நான் வேண்டுதலுக்கு எனக்கு அப்போ தான் வெஸ்டேஜ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அது கிடைச்சப்ப பார்த்திங்கன்னா குழந்தையோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டோடு நடப்பாங்க, நிற்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தெரப்பிட்டிக் இதில் தான் இருந்தாங்க. ஸோ ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பி பேஸில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ளிமெண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில் கொடுத்தோடனே குழந்தைக்கு அந்த அஜீரண கோளாறு எல்லாமே சரியாயிடுச்சு. ப்ரோட்டீன் பவுடரும் பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது நல்ல ஒரு பசி எடுக்கிற தன்மை, முகத்தில் பிரைட்னஸ், அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு லைவாகவே ரிசல்ட் நல்லாவே நான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அதாவது குழந்தை எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளார விட்டோம்னா குழந்தையோட நகரும் தன்மை பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ரூம்குள்ளாரவே தான் அப்படி நகர்ந்து போவாங்க. ஸோ ஆனால் நான் கொலஸ்ட்ரம் கொடுத்து வித்தின் ஒரு 1 வீக் தான் இருக்கும். இந்த எங்கள் வீடு தான் இது வாசப்படி அவங்க ஏறி இறங்கினாங்க. இந்த வாசப்படி இது வரைக்கும் அவங்க பிறந்து 12 வருஷத்தில் ஏறி இறங்கினதே கிடையாது. இவங்க பிறந்தது இதே வீடு தான். ஆனால் நம்மளுடைய சப்ளிமெண்ட் எடுத்தது மூலமாக இது நடந்திருக்கு. இன்னும் குழந்தைக்கு நான் அடிஷ்னலாக சிஎம்டி, கால்சியம், மல்டிவிட்டமின் கம்மிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஹெல்த் மூலமாக நம்மளுடைய வெல்த்தை மேம்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் எனக்கு இந்த பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.